சார், மதவாத அரசியல் மற்றும் திராவிட அரசியல் என்று இருமுனைகளாக இந்த களம் பிரிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போதைக்கு தமிழக அரசியலில் இந்த திமுக கூட்டணி மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இந்த இருமுனை போட்டியில் மூன்றாவது முனையாக நடிகர் விஜயும் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 2021 தேர்தலில் வெற்றியை கணக்கில் கொண்டு 2026லும் அதே பாஜக எதிர்ப்பு என்பது இப்போது இருக்கிறதா? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த களச்சூழல் எவ்வாறு இருக்கும் சார்? வாக்கு சதவீதத்தை பாஜக உயர்த்தி இருக்கிறது என்பது ஒரு பேச்சு வழக்காக சொல்லப்படுகிறது தமிழ்ல. அது ஒரு பரபரப்பை காட்டுவதற்காக ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் சொல்லுகிற செய்திதான். பாஜகவினுடைய அடித்தளம் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வெளிப்படையாக நீங்க ரொம்ப உற்று நோக்கம் உங்களுக்கு தெரியும். பாஜகவை பொறுத்தவரை தமிழக தேர்தல் அரசியலில் தனித்து நிற்பதில்லை. ஏதாவது ஒரு இயக்கத்தோடு இணைந்து போகணும். வழக்கம் போல் அவர்களுடைய பாணியை பின்பற்றி எல்லா தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் மூலமாக அடக்கி ஒடுக்கி அதிமுகவை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வந்து நிறுத்தி ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற நிலையில் பேச்சுவார்த்தை நடந்து மினிமம் காமன் ப்ரோக்ராம் என்றெல்லாம் நாங்க பண்ண போறோம்னு சொன்னது அதுக்குரிய 4 நாட்களிலே அதை அதிமுக மறுத்து பேசுகிற அரசியல் கூட்டணி நிலைமைதான் இன்றைக்கு அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும். மக்கள் என்ன நம்பிக்கை? தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் அரசியல் தெளிவுள்ளவர்கள். நீங்க மதவாத அரசியலும் திராவிட இயக்க அரசியலையும் தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய, நல்லது கெட்டது எது என்பதை ஆராயக்கூடிய மனநிலையில் தான் கடந்த ஒரு நூற்றாண்டுகளாக நம்முடைய அரசியல் தலைவர்கள் வழி நடத்தி இருக்காங்க. நமக்கான அடிப்படை அறிவியல் பூர்வமான அரசியலை எப்படி நகர்த்து என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை திராவிட மாடல் ஆட்சி என்பது ஒன்று. அது ஒரு ஆட்சிக்கான அங்கீகாரத்திற்கான வார்த்தை நீங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, ஒரு ஆட்சி கடந்த 4 ஆண்டுகளில் மக்களுக்கான பணிகளை என்ன செய்திருக்கிறது, அந்த மக்கள் பணிகளில் குறை இருக்கிறதா, எந்த அளவிற்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணி கட்சிகளால் வெற்றி பெற்று அதன் திமுக தலைமை ஆட்சி நடைபெறுவது எப்படி இருக்கிறது என்பதையும் ஆராய்ந்து பார்த்துத்தான் வாக்களிப்பார்களே தவிர நீங்க ரொம்ப இலகுவாலாம் போயிட மாட்டாங்க. திரு செல்வராஜ் சார், இந்த திராவிட அரசியல், திராவிட மாடல் அரசியல் என்பது ஒரு பலமுனை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அது அதிமுகவும் தாக்குகிறது, பாரதிய ஜனதா கட்சியும் தாக்குகிறது, சீமானும் தாக்குகிறார், விஜயும் அதை தாக்குகிறார். இந்த திராவிட மாடல் என்பது ஒரு போதாமைக்குரிய ஒரு அம்சமாக இருக்கிறதா? ஏனென்றால் இவ்வளவு எதிர்த்தாக்குதல்கள், புதிதாக கட்சி தொடங்குபவர்கள், புதிதாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புபவர்கள் உள்ளிட்ட அனைவருமே இப்போது இந்த திராவிட மாடலை எந்த ஒரு குற்றச்செயல் நடந்தாலோ அல்லது ஏதோ ஒரு நிர்வாக தவறு நடந்தாலோ இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்ற கேள்வியை அனைத்து தரப்பிலும் எழுப்புகிறார்கள். இந்த பல்முனை தாக்குதலுக்கு 2026 இந்த கூட்டணி ஈடு கொடுக்குமா என்பதுதான் இப்போதுள்ள கேள்வி சார். இதுல பல்முனை தாக்குதல்கள் எல்லாம் நிறைய நம்ம பார்த்தாச்சு. நீங்க சீமான் அவர்களை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கிறது தெரியும். அவராவது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இயக்கம் ஆரம்பித்து பல ஆண்டுகளாக தமிழ் தேசியம் என்கிற போர்வையில் அரசியல் செய்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியை குறித்து விமர்சனம் செய்வது கூட அரசியல் களத்திலே பல ஆண்டுகளாக நடக்குது. அதற்கு நம்ம அழகா பதில் சொல்லலாம். விஜய் அவர்களை பொறுத்தவரை அரசியல் களத்தில் வரைக்கும் மக்களை சந்திக்காதவர், இதுவரைக்கும் அரசியல் களத்திலே மக்கள் பணி செய்யல, அரசியல் களத்திலே அனுபவம் இல்லை. புதுதாக கட்சி ஆரம்பித்திருப்பவர் அதே திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை, கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அரசியல் களத்திற்கு வந்திருப்பவர். திமுகவை எதிர்த்தால் மட்டும்தான் தமிழகத்தில் 2வது கட்சி யார், திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அரசியல் நிலைகள் தள்ளப்படுகிற பொழுது எதிரியாக யாரை காட்டுவது என்கிறதில் ஏற்படுகிற குழப்பம்தான் வேறு வழியில்லாமல் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிரான குரலாக அவர்கள் குரல் அமைகிறதே தவிர அவர் தமிழ் தேசியத்தில் சீமான் நிலையற்று இருக்கிறார், மக்கள் நல பணியிலும் நிலையற்று இருக்கிறார்.
அவர் எந்த மாதிரியான அரசியல் எடுத்து போறாரு, என்ன வழக்குகள் இருக்கு, எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுதெல்லாம் ஒரு திராவிட இயக்கத்தின் மீது ஒரு பழியை சுமத்துகிற அளவிற்கான தலைமை பண்புக்க தலைவர் என்கிற நிலையில் இருந்து கீழிறங்கி இருக்கிறார் என்கிற நிலையில் நம்ம சீமான ஒதுக்கிடலாம். விஜயை பொறுத்தவரை அரசியல் நகர்வு என்பது அவருடைய ரசிகர் பட்டாளம், ரசிகர் மன்றம் என்பது ஒரு பரபரப்பாக தான் இருக்கும். ஆனால் அரசியல் தேர்தல் களம் என்பது முற்றிலும் மாறுபட்டது. களப்பணி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் மட்டும்தான் மக்களை சென்று நாம் சந்திக்க முடியும் என்கிற சூழல் அரசியல் களத்தில் இருக்கிற பொழுது திராவிட மாடல் திமுக ஆட்சியின் திமுக இயக்கத்தோடு அணி சேர்ந்திருக்கிற இயக்கங்கள் வலுவாக கடந்த 10 ஆண்டுகளாக மக்களை நேரடியாக நாங்கள் சந்தித்து வருகிறோம். இந்த 4 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க நிலையில் இருக்கிறோம். அதனால எத்தனை முனை தாக்குதல்கள் வந்தாலும் அந்த முனை தாக்குதல் தான் அவங்க எடுக்க முடியும். ஆனா எங்களுக்கு எதிரி என்பது மதவாத அரசியல் மட்டும்தான் எங்களுக்கு எதிரியே தவிர அதிமுகவோ நாம் தமிழர் சீமான் அவர்களோ இல்ல தாவேகா விஜய் அவர்களோ ஒரு எதிரியாகவே நாங்கள் தேர்தல் களத்தில் பார்க்கவில்லை. நாங்கள் மக்களை நம்பி களத்தில்